சண்டை போடாதீங்கய்யா, சண்டை போடாதீங்க. எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் இந்த பராணம்? ஒவ்வொரு ரேஸும் கிடைக்கும் முன்னாடியே ஒரு 300 பேர் 400 பேர் நின்றுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒத்த கரும்பு வாங்குறதுக்கும் அரசு கொடுக்குற காசை வாங்குறதுக்கும். அரசாங்கம் தான் தெளிவாக சொல்லிடுச்சு, உங்களுக்கு டோக்கனும் வேற போட்டு கொடுத்துச்சு. டோக்கனில் நம்பர் வேற டைம் வேற போட்டு கொடுத்துட்டாங்க, இந்த மணிக்கு இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மக்கள் ஏதோ காசு தீந்து போகிற மாதிரியும் கரும்பு வாடி போகிற மாதிரியும் முதல்ல போய் வாங்கினாதான் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், ஒவ்வொரு ரேஷன் கிடைக்கும் முன்னாடி பார்த்தாச்சுனாக்கி சிரிக்கிறதா அழுறதான்னு தெரில. இலவசம்தான், எல்லாருக்கும் கிடைக்குது தான். அது அந்தந்த டைமில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட டைமில் போய் வாங்குங்க. அங்கே போய் நின்று ஜே 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 ஜேன்னு நிற்கிறாங்க. கிடைக்கும், பொறுமையாக இருங்க. கரும்பு வாடி போனாலும் இனிக்க தான் செய்யும், கெட்டெல்லாம் போகாது. எனக்கெல்லாம் 11ஆம் தேதி தான் டேட்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 8 தான், இன்றைக்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 9, 10, 11ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு போய் எனக்கு கரும்பு வாடி போகும் முன்னாடியே கொடுங்கன்னு கேட்க முடியுமா? கொடுக்குற டைமில் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். அந்த கரும்பு வாடி போச்சுன்னா கொடுக்குற 3000 ரூபாயில் ஒரு கட்டு கரும்பு வாங்கிக்க வேண்டியது தான். என்ன குறைஞ்சா போயிட போதும், 3000 ரூபா கிடைக்குது, ஒரு கட்டு கரும்பு வாங்க மாட்டோமா என்ன? அதில் பேசிக்கிட்டே இருக்காங்க, இந்த தடவை வந்த கரும்பு நல்லா இருக்குல்ல, பெருசாக இருக்குல்ல அப்படின்னு. ஒரு 4 பேர் தாண்டி 5ஆவது ஒரு ஆள் பேசுது, முதல்ல போகிறவங்களுக்கு பெருசாக கிடைக்குது, நமக்கு வத்தலோ சொத்தலோ கிடைச்சோம் அப்படின்னு. அப்போ 11ஆம் தேதி போய் வாங்குற எனக்கு என்ன கிடைக்கும்? கிடைக்குமா கரும்பு? முதல்ல பார்ப்போம் கிடைக்குதா இல்லையா என்ன.